முருகன் ரேவதி கொண்டு வந்த பூ நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த பூவை நிலவுக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கறக்கு ரொம்ப சூப்பரா இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகவும், ரேவதியும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்கா அவன் உன்னைய தான் பார்த்து சூப்பர் பிகர்ன்னு சொல்லிட்டு போறான். ஏன் நீயும் நானும் தானே இருக்கோம், என்கிட்ட சொல்லலாமல்ல? இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் நம்பவே கூடாதுக்கான்னு ரேவதி கூட வந்தவர் சொல்றாரு. டேய் உன்னைய அவன் ஒரு மனுஷனாவே மதிக்கல, அதனாலதான் அவன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். போற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும், இல்ல தொலைச்சிடுவேன்னு ரேவதி அவங்க வாயை கட்டி வைக்கிறாங்க. முருகன் ரேவதிக்கும் அவங்க கூட வந்தவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிக்கிற ரேவதி சொல்றாங்க, ஏன்டா டே என்கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருக்கான்னு மட்டும் சொன்னீங்கல்ல, இப்ப ரெண்டு பேத்துக்கும் தானே ஜூஸ் கொண்டு கொடுத்துருக்காரு. நீயும் அந்த ஜூஸை வாங்கி மடக்கு மடக்குன்னு குடிக்கிறீன்னா அப்போ உனக்கும் ரோட்டு விடுறானு கேட்கவும் அவருக்கு அப்பவே வயிற்ற பெரட்டும் போல இருக்கு. ஐயோ என்னால தாங்க முடியாதுன்ட்டு ஒட்டம் படிக்கிறாங்க. இதை பார்த்த ரேவதி சிரிக்கிறாங்க. முருகன் வந்து என்னாச்சு ஏன் ஓடுறான்னு கேட்குறாங்க. ஜூஸை கட கட கடன்னு குடிச்சான்ல, அதுதான் வயிறு கலக்கிருச்சான், ஓட்டம் பிடிச்சிட்டாங்கிறாங்க. பாட்டி மாத்திரையெல்லாம் ஒன்றையும் காணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த முருகன் எங்கே தான் போனான்னு தெரியலையே, எனக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய மாத்திரையெல்லாம் எங்கே வச்சான்னு தெரியலேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அஞ்சலி குளிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஏய் சுந்தரி இங்கே வாடிங்க. எது சுந்தரியா? என்ன பாட்டி என் பேர் சுந்தரியான்னு கேட்குறாங்க. ஆமாண்டி, புருஷனை குளிப்பாட்டாம நீ எங்கடி குளிச்சுக்கிட்டு போற? எது புருஷனை குளிப்பாட்டுமா? ஏன் அவருக்கு என்ன குளிக்க தெரியாதா பாட்டிங்கிறாங்க அஞ்சலி. ஏய் அதெல்லாம் பண்ணினா தாண்டி உங்களுக்குள்ள ஒரு இது வரும், அதுதான் படிப்பில் கூட வருமே. ஓ ஹெமிஸ்ட்ரியா பாட்டிங்கிறாங்க. ஆமாண்டி, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு தானே பெரியவங்கன்னு நாங்கள் இருக்கோம். பாட்டி நீ சரியான ஆள்தானுங்கிறாங்க. ஆமாண்டி, அப்படியெல்லாம் இல்லைன்னா நான் இத்தனை பேரன் பேத்தியெல்லாம் எடுத்திருக்க முடியுமா? போடி போய் முதல்ல அவரை குளிப்பாட்டி விருந்துக்கு கூட்டிட்டு வா போ. பாட்டி எனக்கு வெக்கமா இருக்குதுங்கிறாங்க அஞ்சனி. அடே அப்பா, கல்யாணமாகி இவ்வளவு நாளா புருஷன் கூடவே ரொம்ப போட்டிக்கிட்டு இருந்தவளுக்கு இப்ப வெக்கமாம வெக்கம். ஏண்டி ஒரு நாளாவது இந்த வீட்டுக்கு நீ ஃபோன் பண்ணியிருப்பியா? சி போ பாட்டி, எனக்கு வெக்கமா இருக்குதுன்னு சொல்லி வெக்கப்பட்டு ஓடுறாங்க அஞ்சலி. அடே அப்பா, வெக்கமாம வெக்கம், போடி போ. ஆனா சின்ன வயசுல என்னை பார்த்த மாதிரியா தாண்டி நீ இருக்க அப்படின்னு பாட்டி நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க அஞ்சலி துண்டோட வந்து நிக்கிறாங்க. மகேஷ் பார்த்துட்டு, ஏ இப்ப எதுக்கு டவல் எடுத்துட்டு வந்திருக்க? இங்க பாரு, ஏற்கனவே இடுப்புக்கு ஒரு டவல் கட்டியிருக்கேன், துவட்டுறதுக்கு அங்க ஒரு டவல் வச்சிருக்கேன், சீவக்காய் ஷாம்புன்னு எல்லாமே ரெடியா இருக்கு, அப்புறம் எதுக்கு நீ எனக்காக டவல் எடுத்துட்டு வந்தீன்னு கேட்குறாங்க. ஐயோ நான் உங்களுக்கு டவல் எல்லாம் எடுத்துட்டு வரல, குளிப்பாட்ட வந்திருக்கேங்கிறாங்க. எது நீ குளிப்பாட்ட வந்திருக்கியா? நான் உன்னை கூப்பிடும் போது ஏதோ வெக்கப்பட்டு உடனே இப்போ என்ன நீயா வந்து நிற்கிறேங்கிறாங்க. ஆமாங்க, நானா ஒன்று வரல, பாட்டி தான் போய் உன் புருஷனுக்கு குளிப்பாட்டு குளிப்பாட்டுன்னு சொன்னாங்க. சரின்னு இங்கே வந்தா நீங்க என்னடான்னு என்ன கலாய்க்கிறீங்க. அஞ்சலி தண்ணியெல்லாம் விளைவி வச்சுட்டு எண்ணெய் எடுத்து மகேஷ் தலையில வச்சு விடுறாங்க. சரி சரி விடு விடு, நானே குளிச்சுக்கிறேன், நீ குளிப்பாட்டினேன்னு நான் பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிறேங்கிறாங்க. அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, அப்படி பொய் சொன்னா சாமி கண்ணை குத்தும், நானே குளிப்பாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நல்லா தலையில டங்கு டங்கு டங்குன்னு நல்லா நல்லெண்ணெயை வச்சு அம்பி விடுறாங்க. அஞ்சலி சுடுதண்ணி எடுத்து தலையோட ஊற்றி விடுறாங்க. ஐயோ அம்மா சூடா இருக்குதுங்கிறாங்க மகேஷ். எங்க சின்ன குழந்தை கூட இந்த சூடு தண்ணி குளிச்சுக்கும், நீங்க என்னடானா இந்த தண்ணியவே சூடா இருக்குதுங்கிறீங்களே. சரி விளாவரா அப்படின்னு சொல்லிட்டு குளிர்தண்ணியை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலக்கி இந்த பாருங்க இப்ப சூடு கரெக்டானு பாருங்கிறாங்க. இது ஓகேங்கிறாங்க மகேஷ். மறுபடியும் விளாவின தண்ணியை எடுத்து மகேஷ்க்கு குளிச்சுட்டு இருக்கிறாங்க அஞ்சலி. மகேஷ் அஞ்சலி ரெண்டு பேரும் ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தீபா கேசவன் ரெண்டு பேரும் தீபாவோட வீட்டுக்கு வந்துட்டு கோவிச்சுட்டு வெளியில போறாங்க. வெற்றி பின்னாடியே ஓடி வந்து, அக்கா அக்கா அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமல்ல, அவர் பேசினா பேசிட்டு போட்டு, நான் கூப்பிடுறேன்ல நீ உள்ள வாக்கான்னு கூப்பிடுறாங்க வெற்றி. வெற்றி இதுக்கு தான் கேசவன் வரலேன்னு சொன்னாரு, நான் தான் வற்புறுத்தி கூப்பிட்டேன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு லேட் ஆகும்னா அதுக்காக இப்படித்தான் ஒரு மனுஷனை குத்தி குத்தி நோக்கடிப்பீங்களா? அதுல என்னதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம் கிடைக்குது வச்சா, நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு வெற்றிங்கிறாங்க தீபா. ஐயோ அக்கா, நான் ஏதாவது மாப்பிள்ளைய சொன்னேனா? அப்பா பேசுனதுக்கு நான் காரணமா? இப்ப கூட அப்பா கிட்ட நான் சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவனுக்காக ஆசையா உன் தம்பி ஏற்பாடு பண்ணின விருந்துக்கா, பாதியிலேயே போலாமா? நல்லாவா இருக்கு? அவங்க பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவு செய்து வாங்க மாப்பிள்ளைன்னு கையெடுத்து கும்பிட்டு கூப்பிடுறாங்க வெற்றி. ஆமா, அவர் பேசுனதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? வா தீபா வாங்க விருந்த முடிச்சுட்டு போலான்னு கூப்பிடுறாங்க வெற்றியோடமா. எதுக்கு மறுபடியும் வந்தா அப்பாவும் பாட்டியும் ஏதாவது பேசிருக்கா? நாங்கெல்லாம் வரலைங்கிறாங்க தீபா. தயவு செய்து கோச்சுக்கதை வாக்கா அப்படின்னு வெற்றியும் கெஞ்சுறாங்க. ஆமாடி தீபா, ஒரு தடவையும் மன்னிச்சு வந்து நீயும் கை நழைச்சிட்டு போ, எனக்கும் ஆசையா இருக்காதா? மாப்பிளைக்கும் இது வரைக்கும் எதுவுமே செய்யல, ஏதாவது செஞ்சு மனங்குளிர பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த ஒரு தடவையாவது இந்த விருந்துல வந்து கலந்துக்க தீபான்னு கெஞ்சி கேட்கறாங்க. கையெடுத்து கும்பிடுறாங்க வெற்றியோடமா. ஐயோ அத்தை, நீங்க எதுக்கு எங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுறீங்க? தீபா வா, மச்சானுக்காகவும் அத்தைக்காகவும் அவங்க என்ன பேசினாலும் பொறுத்துக்கலாம், இந்த ஒரு தடவையும் போயிட்டு வரலாம் வான்னு கேசவன் கூப்பிடவும் தீபாவுக்கு மனசே இல்லாம நினைக்கிறாங்க. நீங்க வாங்க, நான் இருக்க வாங்கன்னு சொல்லி வெற்றி கேசவனை கூட்டிட்டு போறாங்க. பாட்டி வெத்தலை இருக்கா இல்லையே தெரியலையே, முருகன் வெளியில போனா தான் வாங்கிட்டு வர சொல்லணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முருகன் சாப்பாட்டு தட்டோட வந்து உட்காந்து சேர்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முருகனை பார்த்ததும், அடே அப்பா, என்னடா நீ என்ன மகாராஜா பரம்பரையா, டைமுக்கு எடுத்து சாப்பிடுவியோ? ஆமா, எப்பவுமே அந்த இடத்துல தான் வந்திருப்பேன், இன்னைக்கு என்ன புதுசா இங்க சேர்ல உட்காந்து சாப்பிடுற அப்படின்னு கேட்கவும் முருகனுக்கு முகம் மாறி வெளியில நிக்கிற ரேவதியும் ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா ரகுபரா, உனக்கு அவனை கரிச்சு கொட்டலைன்னா உனக்கு நேரமே போகாதான்னு பாட்டி திட்டுவா. நிம்மதியை சாப்பிட கூட விட மாட்டியான்னு பாட்டி கேட்கவும், நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, எல்லாத்துக்கிட்டையும் பரிதாபத்தை சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு நல்லவன் பேர் எடுத்து வச்சிருக்கேன்டா, இதை வச்சே நீ காலத்தை
ஒட்டிடுவேன், சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு அழுத்தி அழுத்தி சொல்லும்போது முருகனுக்கு சாப்பிட பிடிக்காம அதை வேண்டான்னு வைக்கிறாங்க. ஐயோ சாப்பிடலான்னு சாப்பாட்டுல கையை வச்சவன் இவன் பேசுனதுக்கு அப்புறம் இப்ப சாப்பிட பிடிக்காம வச்சிருக்கானேன்னு பாக்குறாங்க. முருகா சாப்பிடுறான், அவன் சொன்னா சொல்லிட்டு போறான், அவன் கிடக்குறான் அப்படின்னு பாட்டி சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் முருகனுக்கு சாப்பிட பிடிக்காம அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு உள்ள போறாங்க. ஓடி வந்து ஐயோ முருகண்ணா நீங்க சாப்பிடுங்க அவர் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லவும் அதை ஏத்துக்க முடியாம கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. எங்க இப்போ உங்களுக்கு திருப்தியா? முருகனை ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களா? என்னதாங்க பிரச்சனை? எதிரியா இருந்தாலும் சாப்பாட்டுல கை வைக்கும் போது ஏதாவது சொல்லி எழுப்பலாமா? எங்க அவங்களும் இந்த வீட்டுல ஒரு ஆள் தானே, அப்படி என்னதான் உங்களுக்கு அவர் கெடுதல் பண்ணாரு? ஆமாமா எனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, அவங்ககிட்ட சண்டை போடலைன்னா எனக்கு பைத்தியம் முத்திடும் போதுமா? ஆமாமா பைத்தியம் உனக்கு முத்தி அப்படியே துணியை கிழிச்சுக்கிட்டு ரோடோட ஓடு அப்படின்னு பாட்டியும் ரகுவை திட்டுறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, இவன் மட்டும் என்ன முதல்ல எல்லாம் உட்காந்து சாப்பிடுறது, மற்றவங்க எல்லாருமே சாப்பிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி இவன் இருக்க முடியாதா? அவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்னு கேக்குறாங்க. எங்க காலையில இருந்து அவர் எத்தனை வேலை இழுத்து போட்டு செஞ்சிருக்காரு, அவருக்குன்னா பசிக்காதா? ஆமாமா அவனுக்கு நல்லா வக்காலத்து வாங்க, அவன் மட்டும்தான் இந்த வீட்டுல வேலை பாக்குறானா, நாங்கெல்லாம் என்ன வெட்டியா சுத்திட்டா இருக்கோம்னு கேக்குறாங்க ரகு. அண்ணா ஒன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவன் என்னதான் பண்றான்னு தெரியல அப்படின்னு மறுபடியும் முருகனை பார்க்க போறாங்க ரகு. பொழுது விடிஞ்சு பொழுது போக வரைக்கும் அவரை திட்டுறதே இவருக்கு வேலையா போச்சு, இவரை மாத்தவே முடியாதுன்னு கவிதா சலிச்சுக்கிறாங்க. கவிதா வெளியில வர்றாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஆமா திட்டுனார்ல அவர் யாருன்னு கேட்கும்போது என் புருஷங்கிறாங்க. திட்டு வாங்கிட்டு போறாரு, அவர் யாருன்னு கேட்கும்போது அவருக்கு அண்ணங்கிறாங்க. ஓ அண்ணனுக்கு நம்பிக்கையும் ஒத்து வராதான்னு கேக்குறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், பாவம் அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க, அதுக்கப்புறம் எங்க மாமாவும் அத்தையும் தான் அவரை கூட்டிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்காங்க. முருகன் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் 4 குழந்தைங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பிறந்தாங்க. அப்படி இருந்தாலுமே முருகனை அவங்க சொந்த பிள்ளை மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க. முருகனை எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிக்கும், ஆனா எங்க வீட்டுக்காரருக்கு மட்டும்தான் சின்ன வயசுல இருந்து அவரை பிடிக்கவே மாட்டேங்குது. முருகன் ரொம்ப நல்லவர், பாவம் வாய் பேச முடியாது காது கேட்காது, அவருக்குன்னு ஒரு வாழ்க்கையா அந்த ஆண்டவன் நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க கவிதா. பாவம் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, ரத்த சொந்தம் இருந்தா இல்லைனாலும் கூட அந்த வீட்டுக்காக எப்படி உழைக்கிறாரு, இவங்க எல்லாரும் திட்டுனாலும் எப்படி பொறுத்துக்கிறாருங்கிறாங்க ரேவதி. இவ்வளவு சோகத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாம சிரிச்ச முகமா இருக்காரு, அந்த சிரிப்புக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகுங்கிறாங்க ரேவதி. இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கவே கூடாது, அவங்க மனசுலயும் எவ்வளவோ சோகம் இருக்குதுங்கிறாங்க ரேவதி. லட்சுமியம்மா பூஜை பண்றாங்க, அங்க எல்லாரும் நின்று சாமி கும்பிட்டு இருக்காங்க. மகேஷ்காக அஞ்சலி வேண்டிக்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு நல்ல புருஷனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, என் புருஷன் எப்பவும் நல்லா இருக்கணும், எனக்கு அது போதுன்னு வேண்டிக்கிறாங்க. மகேஷ் அஞ்சலியை பார்த்து எனக்காகவே பிறந்தவை, எனக்காகவே வாழணும், எந்த நிமிஷமும் என்னையவே நினைச்சிட்டு இருக்கணும், ஒரு நிமிஷம் கூட தவற விடக்கூடாது, இவளுக்கு எப்பவும் புது உலகத்தை காட்டிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சிவராமனும் மனசார வேண்டிக்கிறாங்க, என் பிள்ளைங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. தீபா வீட்லயும் எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையா இருந்து சாமி கும்பிடுறாங்க. அப்போ தீபாவோட அம்மா சொல்றாங்க, நாளைக்கு இன்னும் பெருசா விருந்து வச்சு நாளைக்கு சீர் சந்தி எல்லாம் கொடுத்து அனுப்பணும்னு நான் ஆசைப்படுறேங்கிறாங்க. அத்தை எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு, நான் கிளம்பணுங்கிறாங்க கேஷ்வன். மாப்பிள்ளை எனக்காக நீங்க கண்டிப்பா இருந்தாகணும்னு கேட்டுக்கிறாங்க. வெற்றி கேட்டுக்கிட்டதுனால தீபாவும் சரி வரோங்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமுகமா பாக்குறாங்க. கவின் பீரோ ஃபுல்லா பணம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க அவங்க அம்மா வர்றாங்க, என்னடா தேடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேணுங்கிறாங்க. இங்க பாருடா, நாளையில இருந்து நீ புது மனுஷனா மாறணும், அந்த அஞ்சலி இந்த போதை இதையெல்லாம் மறந்துட்டு புது மனுஷனா உன்னை நீ மாத்திக்கோ, இன்னைக்கே முடிவு பண்ணிக்கோ, உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன், உனக்கு உங்க அம்மா வேணுமா இல்ல யாரோ ஒருத்திக்காக உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்க போறியா, ஏன்டா நான் அழுகிறதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. பேசிட்டு இருக்கும்போது கவினோட அப்பா வர்றாங்க, என்ன அம்மாவும் மகனும் சீரியஸா பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இங்க பாருங்களேன் துணி எல்லாம் வாஷிங்ல போடாம வச்சிருக்கான், அதுதான் நான் பேசிட்டு இருந்தேங்கிறாங்க. 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க, துணி எடுக்க போலாங்கிறாங்க. அப்பா இன்னைக்கே கிளம்பணுமா, எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு, நாளைக்கு போலாங்கிறாங்க. கவின் டே நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க, இன்னைக்கே போயிட்டு வந்துடலான்ட்டு போறாங்க. அப்பா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பாத்தியா, அந்த பொண்ணு அவங்க குடும்பமான மரியாதைக்காக அவங்க சொன்ன மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ எங்கேயோ நல்லா இருக்கா, அதே மாதிரி நீயும் எங்களுக்காக மாறிடா, அப்படி நீ ஒரு வேளை மாறலினா இந்த வீடே சுடுகடா மாறிடும், புரிஞ்சுக்கோ, சீக்கிரமா கிளம்பி வான்னு சொல்லிட்டு போறாங்க கவினோடமா. இங்க ரேவதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா இங்க கொண்டிருக்கிற நேரம் நம்ம பூக்கடையில கொண்டு இருந்தா 2 வியாபாரமாவது பாத்துருக்கலாங்கிறாங்க. ஏன்டா நம்ம என்ன விருந்துக்க வந்திருக்கோம், பூ ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, கொடுத்துட்டு போறக்கு வந்திருக்கோம். லட்சுமி பணம் ஒன்று கொடுக்குறாங்க, என்னம்மா உனக்கு காக்க வச்சுட்டாங்கிறாங்க. ஐயோ இல்லம்மா, சில பேர் அதுல நெட்ட குட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க எந்த பேரும் பேசாம முழு பணத்தையும் எனக்கு சீக்கிரம் கொடுத்துட்டு, நேரம் பேசுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, பெரிய பெரிய கடையில எல்லாம் 10 பைசா கூட குறைக்க மாட்டாங்க, ஆனா உன்ன மாதிரி பூ விற்கிறவங்க கிட்டையும் கீரை விற்கிறவங்க கிட்டையும் பேரம் பேசி ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு சிலர் நினைப்பாங்க, ஆனா அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆமாக்கா சரியா சொன்னீங்கன்னு சொல்றாங்க ரேவதி. நான் கிளம்புறேங்கிறாங்க. அட இரு, சமையல் எல்லாம் ஆயிடுச்சு, நீ சாப்பிட்டு தான் போகணுங்கிறாங்க. ஐயோ இல்லக்கா கடையில அம்மா தனியா இருப்பாங்க, நான் போகணுங்கிறாங்க. சரி இருந்து சாப்பிட டைம் பத்ததில்ல, போசியில போட்டு கொடுங்கன்னு முருகன் சொல்லவும், அடடே ஆமா இல்ல, சரி இரு நான் போட்டு எடுத்துட்டு வரேன்ட்டு போறாங்க லட்சுமி. கவின் வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கடவுளே எப்படியாவது அந்த பொண்ணோட நினைப்பே வராம பையனை என்கிட்டயே திருப்பி கொடுத்துருன்னு வேண்டிக்கிறாங்க. என் உயிரே என்னை விட்டு போயிட்டா, இனிமே நான் சாமி கும்பிட்டு எனக்கு என்ன போகுதுன்னு நினைக்கிறாங்க. கவின் இந்த மாசத்தோட உனக்கு படிப்பு முடிதல்ல, நீ மேல் படிப்பு படிக்கிறதுக்கு
நான் உன்னை ஃபாரின் அனுப்புறேங்கிறாங்க. ஆமாங்க, சீக்கிரமா அவனுக்கு ஃபாரின் போறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கங்கிறாங்க. என்ன கோகிலா அனுப்புறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கேன்னு கேக்குறாங்க கவினோட அப்பா. எங்க இது அவனோட ரொம்ப நாள் ஆசை, அதனாலதான் அவன் ஆசை நிறைவேற்றுனா மறுபடியும் நம்ம கூடவே தானே எப்பவும் இருக்க போறாங்கிறாங்க. ஆமாண்டா கவினே, நீ நல்லா படிக்கணும், நீ படிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, செலவானாலும் சரி நான் செலவு பண்ணி படிக்க வைக்கிறேங்கிறாங்க. என்ன நீ நல்லா படிப்பு இல்லைன்னு கேட்கவும் சரிங்கப்பா படிக்கிறேங்கிறாங்க கவின். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லி கவின் குடும்பத்துல எல்லாரும் சாப்பிட போறாங்க. இங்க வெற்றி வெளியில பைக் எடுக்க போகும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து கேக்குறாங்க, தலைவரே வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, சன் கிரீம் வாங்கி போடுங்க. தலைவரே எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு போங்கங்கிறாங்க. டே போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நல்லடா. கட்சிக்காரர் ஒருத்தரை போய் பார்க்க போறேன், அப்புறம் நம்ம பிரசிடண்ட் சோதி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுலயும் ஒரு ஃபங்க்ஷன், அதையும் அட்டன் பண்ணிட்டு வரலான்னு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், எனக்கு நேரம் இல்ல, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேங்கிறாங்க. ஐயோ தலைவரே கொஞ்சம் இருங்க, நீங்க யாரை பார்க்க போறீங்க, எங்க போறீங்க, என்ன பேச போறீங்கன்னு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், விட்டுட்டு போக முடியாது தலைவரே, அப்படி போனீங்கன்னா நாங்க அப்பாவை கிட்ட பார்த்து சொல்ல வேண்டியதா இருக்குங்கிறாங்க. என்னடா மிரட்டி பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க வெற்றி. இல்ல தலைவரே, அக்காவும் மாமாவும் இங்க இருக்காங்க, நீங்க உங்க ஆளை எப்படி அங்க போய் பாப்பீங்கன்னு கேக்குறாங்க. டேய் எங்க அப்பா என்னை எங்கேன்னு கேட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட முதல்ல என்ன சொன்னேனோ அதை சொல்லுங்க, அப்படி ஏதாவது மாத்தி சொல்லிட்டீங்க இந்த வெற்றி காலி, அதுக்கப்புறம் நான் உங்களை காலி பண்ணிடுவேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஐயோ தலைவா, உங்களை காட்டி கொடுப்போமா, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. முருகன் ரேவதி கிட்ட கொடுத்த பலகாரம் நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்கிறாங்க. எங்க அம்மா செஞ்சதுன்னு சொல்றாங்க. முருகன் நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பியான்னு கேக்குறாங்க. ஆமா, சிரிச்சாதான் ஆரோக்கியங்கிறாங்க. முருகன் கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம சிரிக்கிறப்பாரு ரொம்ப பெரிய ஆளுங்கிறாங்க. இல்ல இல்ல நான் எப்பவுமே சின்ன ஆள் தானுங்கிறாங்க. ஆமா, நீ இந்த வீட்டுல பிறக்கலையான்னு ரேவதி கேட்க, முருகன் லட்சுமியும் சிவராமனும் குழந்தையில எடுத்துக்கிட்டு வந்த கதையை சொல்றாங்க. முருகன் உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம இருக்க பாரு, ஆனா இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ரேவதி ஆரம்பத்துல உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி நான் உன்னை திட்டுவேன், ஆனா இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு நானும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. ரேவதி இரு, இன்னும் நான் போய் சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்க பாரு இங்கேயே நிறைய இருக்குதுங்கிறாங்க. ரேவதி சொல்ல சொல்ல கேட்காம முருகன் மறுபடியும் வீட்டுக்குள்ள ஓடுறாரு. தட்டு நிறைய சாப்பாடு போட்டுட்டு வந்து இந்த சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. முருகன் அவர் சாப்பிடும்போது நிம்மதியா கூட சாப்பிட விடல, ஆனா நமக்குன்னு பரிமாறும் போது எப்படி இன்னும் வேணுமா வேணுமான்னு கேட்டு பரிமாறுறாரு. மனுஷனுக்கு மனசுல எவ்வளவுதான் சோகம் இருந்தாலும் ஒரு மனுஷனை பாக்குறது ரொம்ப அரிதுங்கிறாங்க. என்னக்கா நீயே அவனை கண்டு இவ்வளவு உருகுறேங்கிறாங்க. ஆமாண்டா, பேச்சு வராமையே இவனை நம்மளுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னா மட்டும் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தா அம்மா கிட்டயோ இல்ல கோயிலையோ சொல்லி புலம்பிடுவோம். முருகனுக்கு யார் இருக்கா, அவன் மனசுல நினைக்கிறத அவனால சொல்லக்கூட முடியாது. வெற்றி பைக்கை ஓரமா நிறுத்திட்டு யோசிக்கிறாங்க. வெற்றிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் அனுதாபப்படணும், அப்படி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. வண்டிக்குள்ள வச்சிருந்த பேண்டேஜ் எடுக்கிறாங்க. இதை கையை பூரா கட்டிக்கிட்டு போனா உங்க ஃப்ரெண்டு வந்து என் கையை அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு நான் போய் சொன்னா நிச்சயமா எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆஹா, அருமையான ஐடியா, அரசியல்வாதி ரத்தம்னா சும்மாவா, இந்த கையில போடலாமா இந்த கையில போடலாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு வலது கையில போடுறாங்க. ஃபுல்லா பெரிய மாக்கட்டு போட்டுக்கிறாங்க. கழுத்துல ஒரு தொட்டில கட்டியிருக்காங்க. வெற்றி அப்படியே துளசியோட வீட்டுக்கு போறாங்க. கையில பெரிய கட்டு, கழுத்துல தொட்டிலு, இப்படியே வீட்டுக்குள்ள போய் லட்சுமி தேன்னு கூப்பிடுறாங்க. சிவராமன் குடும்பத்துல எல்லாரும் உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது வெற்றி சத்தமாட்டு இருக்கு, வெற்றி தான் வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் எட்டி பாக்குறாங்க. டே 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 என்னடா இது, நேத்து சின்ன கட்டா போட்டுட்டு வந்தா இன்னைக்கு என்ன இவ்வளவு பெரிய கட்டு, எங்க போய் முட்டி மோதிட்டு வந்தேன்னு பாட்டி கேக்குறாங்க. என்னை ஆள் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் துளசிக்கு தூக்கி வாரி போடுதோ, ஐயோ நம்மளை காட்டி கொடுத்துட்டு வரோன்னு பயந்து நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.